வெல்கம் டு ராக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, ஆக்சுவலி நம்ம இப்போது ஃபைனல் எபிசோடில் இருக்கோம். ஒரு சீரீஸை முடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே, நம்ம இப்போ ஃபைனல் எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை சும்மா ஒரு ஒன் லைன் மாதிரி பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது முன்னாடி போன எபிசோடில் நம்ம வயன் வேலை செய்கிற இடத்துல அந்த காய் உள்ளே போய் பூந்துருப்பான். அதை வயன் இன்ஃபார்ம் பண்ணி எப்படியோ நம்ம 3 பசங்க, அதாவது நம்ம யூங்கி, ஜேஹோப்பு, ஜேகே 3 பேருமே போயிட்டு வயனை ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க. அவனையும் பிடிச்சிருப்பாங்க. இப்போது அப்படி நம்ம யூங்கியும் ஜிமினை வந்து ஒரு அழகாக ஒரு டின்னருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருப்பார். ப்ரொப்போஸ்லாம் பண்ணி அப்படியே மழையிலே நனைஞ்சிட்டு அப்படி பேசிகிட்டுலாம் வந்து ஒரு காரியத்துக்குள்ளே இறங்கலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம டீ வந்து எல்லாத்தையும் கொலைப்படி பண்ணி விட்டுருப்பாரு. பட் நோ வரிஸ், நம்ம ஜேகே வந்து நம்ம யூங்கிக்கு ஐடியா கொடுத்துருப்பாரு. மேலே சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இருக்குடா, போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சின்னதாக ஐடியா கொடுத்துருப்பாரு. இப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூங்கியும் நம்ம ஜிம்மில் அப்படியே ஒரு அழகாக அப்படி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படி மேலே போயிருப்பார். மேலே ரூமுக்கு போயிருப்பார். இப்போ நம்ம அதோடு முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம அப்படியே இப்போ உள்ள எபிசோடுக்குள்ளே போயிடலாண்டா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகேவையும் டேவையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் சீக்கிரமாக எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ 2 பேரும் எழுந்துச்சி இப்படி சமைச்சிட்ருக்கா கொஞ்ச நேரத்தில் வயன் அப்படி ரூமில் இருந்து அப்படி இறங்கி இப்படி கண்ணை கசக்கிட்டே துக்கத்தில் இப்படி நடந்து வந்து நம்ம டீயுடைய கையை பிடிச்சி அவரோட கவுச்சில் உட்கார வச்சுட்டு நம்ம வயன் டீக்கிட்ட, நீ உட்காரிட்டே நான் பார்க்குறேன், நானும் இதெல்லாம் கற்றுக்கணும்ல ஒரு காலத்தில், நீ இப்போ ரெஸ்ட்டு, நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அப்படி டீ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டு வேலையெல்லாம் பார்க்க நம்ம டீவும் வயன் பண்ணுற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் அப்படி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்றாங்க. இப்போது அப்படியே எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் அடுக்கி வச்சுட்டு வயன் ஜேஹோப்பை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு அப்படியே ஏறி போக பொறுமையாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே ஆல்ரெடி ஜேஹோப் எழுந்து அங்கே பாப்பாவை வந்து கூட தான் படுக்க வச்சுருப்பாங்க. பாப்பா எழுந்திருப்பான் போல். ஸோ அப்படியே அவனை அப்படியே ஷோல்டர் மேலே போட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு அப்படியே அழகாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே அப்படி இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு பாண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான இதாக இருக்குது. அதை பார்க்கவே நம்ம வயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படியே சவுண்டு போடாமல் நம்ம ஜேஹோப் கிட்ட போயிட்டு அப்படியே சைட் அப் பண்ணிக்க நம்ம ஜேஹோப்பும் நம்ம வயனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பாப்பா அப்படியே தட்டிட்டு கொடுத்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பாப்பா அப்படியே தூங்கிடுறான் நம்ம ஜேஹோப் அப்படியே ஷோல்டர் மேலேயே. இப்போ அப்படியே பொறுமையாக கொண்டு போயிட்டு பாப்பாவை அப்படி பெட் மேலே படுக்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே நின்று அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு பாப்பாவை பார்த்தா பாப்பா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். இப்போது வயன், ஓவா உங்ககிட்ட நான் உனக்கு விஷயம் கேட்பேன், ஆனால் நீ அதுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது, சரியா? என்ன விஷயன்றதை முதல்ல சொல்லு. அது வந்து பாப்பா ரொம்ப சமத்து பையனாக இருக்கான். அவனை எனக்கு வேறு யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. யாருக்கும் கொடுக்கறதுக்கு நம்மளே வச்சுக்கலாமா? இப்போ உனக்கு என்ன, பையனை கூடயே வச்சுக்கணும் அதானே? இதில் என்ன இருக்குது, விட இன்னும் 2 நாளில் நானே அவனை அடாப்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நானே ஆரம்பிக்கிறேன். போதுமா? எனக்கும் அவனை கொடுக்குறதுக்கு மனசு வரல தான். இந்த இன்னசென்ட் குழந்தை என்ன பண்ணிச்சு, நம்மளே வளர்த்துக்கலாம். போதுமா? சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வயன்ட்டு கேட்கா. இப்போ வயனும், ஐயோ ஹோபா, நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு கீழே வராங்க. இப்போ அடுத்த சீன் கட் பண்ணால் நம்ம யூன்மினை தான் காட்டுறாங்க. 2 பேரும் பெட்ரூமில் அப்படியே பிளாங்கெட் கடியில் இப்படி நேக்கடா அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்படி படுத்துருக்காங்கடா. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜிமினுக்கு தான் முழிப்பு வருது. முழிப்பு வந்ததும் நம்ம யூங்கி ஃபேஸை பார்த்துட்டு அவங்க இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நைட் நடந்த எல்லாத்தையும் அப்படியே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அப்படியே அவருக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மூவ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் சுத்தமாக மூவ் பண்ணவே முடியல.
அவருக்கு இடுப்புக்கு கீழே சுத்தமாக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னடா இது சுத்தமாக மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் அப்படியே தூக்கிட்டு உள்ளே பார்த்தா அப்படியே ஷாக்டு ஃபேஸோட அப்படியே யூங்கியை போட்டு, யூங்கியா எழுந்திரி, நேற்று நைட் நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அந்த மாதிரி பண்ணாதன்னு, எழுந்திரின்னு. ஏய் ப்ளீஸ்டா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்க விடு ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் எழுந்திரி. இங்கே பாரு நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு, நான் நைட்டே சொன்னேன்ல அதுமாரி பண்ணாதன்னு. என்னடா பண்ண நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் யுங்கிட்ட சொல்ல, நம்ம யுங்கியும் அப்படியே பொறுமையாக பிளாங்கெட்டை தூக்கிட்டு பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா லாஸ்ட் நைட் அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 ரவுண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இன்சர்ட் பண்ணபடியே வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பார் யுங்கி. அதை பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவ்வளோ தூரம் சொல்லியிருப்பாரு. பட் அது எதுவும் கேட்காம ஒரு பாட்டு இன்சர்ட் பண்ணபடியே வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் அப்படி நம்ம யுங்கி அப்படியே அதை உள்ள பார்த்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு ஜிமினையும் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே திரும்பியும் அதே பொசிஷனில் இன்சர்ட் பண்ணபடியே நம்ம ஜிமினுக்கு மேலே அப்படியே ஹோவராக நம்ம ஜிமின் அப்படியே ஒயிட் ஐஸோட, யுங்கியா ப்ளீஸ், நேற்று நைட்டு போனதே என்னால் சுத்தமாக முடியல, ஏஞ்சிக்க கூட முடியல, நகரவே முடியல என்னால், ப்ளீஸ் போதும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது யுங்கி வாய்ப்பில்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சுடா, இப்போல்லாம் கெஞ்சி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம ஜிம்முடைய நெக்கெல்லாம் அப்படி கிஸ் கொடுத்து சக் பண்ணுறாரு. ஒரு புது நியூ பர்பிள் மார்க்ஸாக கொடுக்க இப்போ அதெல்லாம் ஜிம் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே அவர் மோன் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே ப்ளீஸ் காலையிலே ஆரம்பிக்காத, வலிக்குது ப்ளீஸ் போதும் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மறுபடியும் மோன் பண்ணிகிட்ருக்கா. பட் நம்ம யோகி ஆல்ரெடி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இப்போ அது வேறு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கா. இப்போ நம்ம ஜிமின் யோகி வலிக்குது, யோகி ப்ளீஸ் நைட்டு பொண்ணது போதும் ப்ளீஸ் நம்ம இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் ப்ளீஸ், என்னால் சுத்தமாக முடியல ப்ளீஸ் எனக்கு சுத்தமாக எனர்ஜி கூட இல்லை ப்ளீஸ் போதும்டா, நைட்டு எத்தனை வாட்டி பண்ண அப்போ கூட உனக்கு ஆசை அடங்கலை. ஏய் நைட்டு ஃபுல்லாக பண்ணாலும் எப்பயும் நீ டைட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம யோகிக்கே ஒரு மாதிரி ஆகிடுது ஜிமின் அப்படி மோன் பண்ணுறது. சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நல்லா டீப்பாக ஒரு இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்முடைய லிப்ஸில் அப்படியே க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கா. நம்ம யோகி குட் மார்னிங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் குட் மார்னிங் சொல்கிறாரு. இப்போது ஜிமினும் ஆமாம் நல்ல குட் மார்னிங் தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு அவர் அப்படியே இறங்கிட்டு அப்படியே முடியாமல் தாங்கி நடந்து போயிட்டுருக்க ரெஸ்ட் ரூம்க்கு. நம்ம யோகி அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, வா நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரைடல் ஸ்டில்லை தூக்கிட்டு அப்படி ரெஸ்ட் ரூம்குள்ளே போக அவரே இப்போ குளிக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காருடா. இப்போ கொஞ்ச நேரத்தில் குளிக்கும் போதே அங்கங்கேன்னு கை வைக்க நம்ம ஜிமின், நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, போதும் நீ ஹெல்ப் பண்ணலாம் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தத்தி விட, இப்போ இவங்கியும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. இப்போ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிடா. அப்படி கீழே போகும்போதே எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே மார்க்கமாக பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் ஜிமினும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு முடியாமல் தாங்கி அந்த படிக்கட்டுலலாம் அப்படியே இறங்கி வரா. அதை யோகி பார்த்துட்டு அப்படியே ப்ரௌடாக ஸ்மைல் பண்ண. இப்போ அதை பார்த்து நம்ம ஜிமின் முறைக்கா. இப்போ அந்த பக்கம் பார்த்தா டேவும் ஜேகே 2 பேருமே சேர்ந்து அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜிமின் நடந்து வர சைடில் அப்படி ஒரு மாதிரி தாங்கி நடந்து வராரு. அதை பார்த்துட்டு அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண இப்போது ஒரு வழியாக கீழே வந்து கிட்ட போயிட்டு, ஜிமின் இது மாதிரி வேலை ஹெல்ப் பண்ண வேண்டியதுலாம் இருக்காடா சொல்லு, நானும் செய்கிறேன், 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம். ஆமாம் வாங்க சார், இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் நடந்து வர போஸை பார்த்தா அடுத்து நடக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண போல், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? இல்லைடா மச்சான் அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, காலில் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுடா, நேற்று ஸ்டெப்ஸில் ஏறினேன்னா அப்போது சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. ஓ ஸ்டெப்ஸில் ஏறினால கால் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, கழுத்தில் இருக்க மாட்டு கொசு கடிச்சு போச்சா? அது வந்து மச்சான் வந்து
சரி சரி, காலு சொருக்கி கட்சி கழுத்தில் கொசு கடிச்சிச்சேன்னு நம்பிக்கிறேன். நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாண்டா, அப்படியே உட்காரு, வாங்க வா. எனக்கும் இன்னும் இந்த வலி இருக்குது, வா வா இங்கே வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் 2 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டா. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அடுத்த சீன் கட் பண்ணால் நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாங் வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போது மிஸ்ஸஸ் ஜாங் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கா. இப்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்டு அவங்க போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் அப்படியே ஹாப்பி ஃபேஸோட, ஏய் ஜேஹோப், வயன், என்ன 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஹை, கையில் யார் பாப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிஸ்ஸஸ் ஜாங் கேட்கா. இப்போ பாப்பா அப்படியே கையில் வாங்கிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் உள்ளே போயிட்டு கவுச்சில் உட்கார அவங்க மிஸ்டர் ஜாங்கையும் கூப்பிடுறாங்க. இப்போ 2 பேரும் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஜேஹோப் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி லீக் நடந்தது, வயனுக்கு வீட்டில் அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல, இப்போது அவங்களும் எல்லாத்தையும் கேட்டுக்கா. இப்போ ஜேஹோப், அம்மா உங்களுக்கே தெரியும் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம்மா. ஏன்னா பையனை யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது 2 பேருக்குமே. பாவம் இன்னசென்ட் குழந்தை, அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த விஷயத்தில் அவனுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இவன் அதில் பாதிச்சிடக்கூடாதுல்ல. இவளுக்கும் பாப்பாவை யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நாங்களே வளர்த்துக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இப்போ மிஸ்ஸஸ் ஜாங்கோ, டேய் இதெல்லாம் என்னடா கேட்க வேண்டியது இருக்குதுல்ல, என்கிட்ட கேட்கணுமா? நீ குழந்தைய அடாப்ட் பண்ணுறது போடா, போய் பண்ணுற, அதுக்கான வேலையை முதல்ல ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஒயனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா அவங்க இப்போ மேரேஜ்க்கும் ஓகே சொன்ன மாதிரி இருக்குது, பாப்பாவுக்கும் இப்போது அடாப்ட் பண்ணுறதுக்கும் ஓகே சொன்ன மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக. இப்போது அடுத்து இந்த சைடில் பார்த்தா நம்ம யூங்கியும் ஜிமினும் அவங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு இது லஞ்சுக்கு வந்திருப்பாங்கடா. இப்போது அவங்க 2 பேருக்கும் உள்ளதை அப்படி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இப்போது யூங்கி, அம்மா ஜிமினும் உங்களுக்கு தெரியும்ல, அதான் அன்றைக்கி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கிம்முடைய வெட்டிங் ஆனிவர்சரியில் வந்து. ஆண்டா தெரியும்டா, என்னடா இழுக்கிற? இல்லைம்மா, நானும் ஜிமினும், என்ன ஒழுங்கா சொல்லு. இல்லைம்மா, நானும் ஜிமினும் லவ் பண்ணுறோம். ஓ அவ்வளோதானா? இந்த விஷயம் தெரிஞ்சது தானடா, இதுக்கேண்டா இவ்வளோ இழுக்கிற? அம்மா தெரியுமா? ஆமாண்டா தெரியும்டா. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி உங்களை மீட் பண்ண வச்சதுக்கே அந்த காரணம் தான். அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் அடி போட்டுருந்தோம். பரவாயில்ல, நீங்களே வந்து பேசிட்டீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கா. இப்போ இவங்க ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கையே, இப்போது டக்கு 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 நாங்கள் புல்லட் பறக்குது. புல்லட் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அப்படியே அங்கேயும் இங்கேயும் கிராஸ் ஆக நம்ம இவங்களுக்கு அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருடைய கையில் அவருடைய கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டேபிளுக்கு அந்த சைடில் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஜிமின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அப்படியே கீழே ஒளிஞ்சிக்க வச்சுட்டு அவரு பாயிண்ட் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு பில்லருக்கு பின்னாடி அந்த காய்தான் நின்று நம்ம இவங்களோட ஃபேமிலியை தான் உட்காந்து கரெக்டாக எய்ம் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அவனே பார்க்க அடித்தடி வாங்கின மாதிரி தான் இருக்குது, மூஞ்செல்லாம் குழன்னு அடி வாங்கிட்டு. இப்போ அதுவும் அந்த கண்டிஷன்லேயும் வந்து இவங்க வந்து எய்ம் பண்ணா. இப்போ இவங்க பட்டுனதுக்கு மேலே இவனை சும்மா விட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்லேயே பட்டுன்னு வைக்க அவன் அப்படியே நில குழந்தை அப்படியே கண்ணையும் கீழே போட்டு கீழே விழுந்துடுறான். ஆக்சுவலி என்னென்னா, போன எபிசோடில் வந்து நம்ம வயன் வேலை செய்கிற இடத்துக்கு காய் வந்திருப்பான். அப்போ எல்லாருமே அங்கே உள்ள வேலையை பார்க்க நம்ம யூங்கி தான் காயை துரத்திட்டு போயிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சி லாக்கப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஜேகேவே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ண போயிருக்காரு. அவர் ஆல்ரெடி அங்கே பிடிச்சி வச்சுருந்தோம், திரும்ப தப்பிச்சு வந்து இந்தமாரி எய்ம் பண்ணவும் தான் அவர் கடுப்பாகவே அப்படி கரெக்டாக அப்படியே ஷோல்டர்லேயே ஒரு ஷார்ட்டை வச்சிடுறாரு. இப்போது அந்த கன் சவுண்டு கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்களும் ஆல்ரெடி எல்லாருமே தெரிச்சு ஓடிருப்பாங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் அவருடைய ஃபேமிலி, ஜிமினுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட சேர்த்து எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பி வச்சிடா. இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம யூங்கி வந்து ஜேஹோப்க்கும் ஜேகேக்கும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி இங்கே வந்து என்ன எய்ம்
பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணால் அடுத்த 2 செகண்ட்லேயே நம்ம ஜேகேவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஜேஹோப்பும் வராரு, கூட வயனும் வராங்க. என்னன்னு பார்த்தா அங்கே அவருடைய வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க இல்லையா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சோங் வீட்டுக்கு. அங்கேருந்து டேரெக்டாக இங்கே வந்திருப்பாங்க. வயனை போக சொல்லியிருந்தா போயிருக்க மாட்டாங்க. இப்போது இவங்க வயனை பார்த்துட்டு வயன் நீ எதுக்கு இங்கே இருக்க, ஜெஹோ இவ்வளோ எதுக்கு இங்கே கூட்டு வந்த, நீ எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதடா. இல்லைடா நான் சொல்லிட்டேன், அவளை போய் சொன்னேன், அவள் தான் வேண்டாம் உங்கள் கூடயே வரேன் உங்கள் கூடயே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வந்துட்டான். நான் என்ன பண்ண முடியும், நான் தனியாக அவள் விட்டு போட முடியும், நான் அவளை ட்ராப் பண்ணுறேன்னு கூட சொல்லிட்டான். அவள் தான்டா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது யோங்கிக்கு வேறு வழி இல்லாமல் வயன் நாங்கள் ஒரு ஓரமாக சீட்டில் உட்கார வச்சுட்றாங்க. எனக்கு கையில் குழந்த வச்சுருக்கா. ஸோ ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அவங்க 3 பேர் நின்று பேச, இப்போ ஜேகே வந்ததும் பொக்குன்னு அந்த காயோடைய மூஞ்சிலே பட்டுன்னு போட்டு குத்திட்டே இருக்காரு. குத்திட்டே இருக்கா. இப்போது நம்ம ஜேஹோப்பும் இவங்க ஒன்றுமே பண்ணல, குத்திட்டு விடுற அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. போட்டு குத்திட்டே இருக்கா. இப்போ ஜேகே என்னடா மயிர் உனக்கு வேணும், சும்மா நானும் பார்த்துட்ருக்கோம், சும்மா வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கோம், உனக்கு எத்தனை வட்டரை பிடிச்சி போடுறது, திரும்ப வந்து அடி வாங்க வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு கேட்க, இப்போது அவன் அப்படின்னு நல்லா குழஞ்சி போய் ஒரு மாதிரி இப்படி டயர்டாக ஃபேஸெல்லாம் ப்ளீட் ஆகுது அவனுக்கு. இப்படி ஒரு மாதிரி டயர்டாக, ஜேகே உங்களுடைய ஃபேமிலியை முடிக்காமல் விட மாட்டேன், நான் ஒரு நாதியும் இல்லாமல் எப்படி இருக்கணும் அதே மாதிரி உங்களையும் நாதி இல்லாமல் ஆக்கணும், அப்புறம் தான் நான் சாகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி சொல்லவும், அப்படியே போட்டு திரும்பியும் என்னது என் ஃபேமிலி மேலேயே கை வைப்பேன்னு சொல்லிட்டு போட்டு குத்துறாரு. கொஞ்ச நேரத்தில் யோகிக்கு கடுப்பாயிடுது, அவரும் வந்து குத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ 2 பேரும் அப்படியே டயர்டாகி அப்படியே ஒரு பக்கம் போய் நிற்க, அவன் அப்படியே நல்லா குழந்தை அந்த சேரில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஜெக்கி வந்து அப்படி கட்டி வச்சிருப்பாரு அவர் சேரில், அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேரும் அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ அடுத்தது பார்த்தா நம்ம ஜேகேவோட ஹிப்பில் வந்து கன் வச்சுருப்பாரு. அது யாரும் எடுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சென்ஸ் பண்ணிவிட்டு திரும்புறதுக்குள்ளாட ஒரு கன் ஷாட்டு சபான்னு அப்படி செம்ம சவுண்டில் அப்படியே விழுது. என்னென்னு பார்த்தா பார்த்தா நெட்டி பொட்டில் புல்லட் அப்படி வாங்கிட்டு மறந்து கிடக்கிறான். யாரா சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயான அமைதியில் எல்லோரும் புல்லட் வந்த சைடு அப்படின்னு திரும்ப பார்த்தா யாருமே எதிர்பார்க்கல. அவங்கள பார்த்தா நிலாவுடைய அம்மா அங்கே நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு நிலா யாருன்னு தெரியணுன்னா நீங்கள் 7th எபிசோட் பார்த்தா தான் தெரியும். நிலாவோட அம்மா அங்கே நின்றுட்டுருக்க, ஆண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே கேட்கா, சும்மா இருடுப்பா, நீ வேற, அவெல்லாம் இருந்தாலும் ஒன்று தான் செத்தாலும் ஒன்று தான், என் பிள்ளைய தொலைச்சிட்டு நான் பட்ட பாடலை என்னோட போகட்டும், இதுக்கப்புறமும் இவனெல்லாம் உயிர் வாழ விட்டீங்கன்னு வைங்க, அடுத்து தெருவில் உள்ள குழந்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு போவான், அடுத்து இப்போ உங்களை டார்கெட் பண்ணிட்டான், அடுத்து பார்த்தா உங்களுடைய ஃபேமிலியும் அவன் வாழ விட மாட்டான். இப்படியே ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு சீரழிச்சுட்டு தான் இருப்பானே தவிர அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுத்தையும் அவன் உருப்படியாக பிடுங்க போகிறது கிடையாது, இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்றுச்சலில் பேச, நம்ம ஜேகே அவங்க கையிலேருந்து அப்படியே கன்னை வாங்கினதும் ஒரு பில்லர் பின்னாடியிலேருந்து ஒரு குழந்தை, அதாவது நம்ம நிலா வந்து ஓடி வரா, அம்மா என்னம்மா போயிட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு, என்னம்மா போயிட்டு துப்பாக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட ஓடி வரா. இப்போது அந்த குழந்தைய வயன் பிடிச்சி வச்சுக்க, ஒய் பாப்பா இங்கே வா, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயன் கூப்பிட்டதும் வயன் கையில் பாப்பா இருக்கிறத பார்த்துட்டு நிலா, பாப்பா அம்மா நீ அங்கே விளையாடு, நான் பாப்பாட்ட விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தை தனத்தை அப்படி காட்டிட்டு அப்படியே ஓடிடுறாப்ப அந்த பாப்பா கிட்ட, அது வந்து நம்ம வயன்கிட்ட போயிடுறா. இப்போ அங்கே போயிட்டு அவன் விளையாடிட்டு இருக்கா. இங்கே ஜேகேக்கு அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நிலாவுடைய அம்மா கிட்ட இருந்து அந்த கன்னை வாங்கிட்டு, அம்மா நீங்கள் முதல்ல இங்கேருந்து நிலா கூட்டிகிட்டு கிளம்புங்க, மற்ற வேலையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நிலாவுடைய அம்மா, நீ என்னப்பா பண்ண போகிற, சுட்டது நான் தான் அதை முதல்ல அனுபவிக்கணும், பரவாயில்ல நான் உள்ளே போனாலும் பரவாயில்ல, இவன் செத்தா எனக்கு போதும், நான் உள்ளே போனாலும் குழந்தைய பார்த்துக்க நீங்களும் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா, நான் அந்த ஒரு நம்பிக்கையிலே நான் உள்ளே போவேன், ஒன்றும் இல்லை, போயிட்டு வந்துட்டே இருப்பேன்,
இவன்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து வச்சு உட்கார வச்சு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதுவே இவனுக்கெல்லாம் அதிகம். இப்படி தான் சாவடிக்கணும், சுட்டு தள்ளணும் இவனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேச, இப்போ சரி சரி காம் டவுன்மா, நீங்கள் மேலே குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல, ஆனால் அவங்க போக மாட்டாங்க. இப்போ எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டுறா. இப்போ 3 பேரும் தலையில் அடிச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜேகே ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இதை இன்ஃபார்ம் பண்ண, அங்கேயும் வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு இது மாதிரி செக் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜேகே தான் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் தான் சார் சேஃப்டிக்காக சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது யூங்கி தான் அங்கே ஃபஸ்ட்டு இருந்திருப்பார் இல்லையா. ஸோ யூங்கி வந்து இது மாதிரி டின்னருக்கு வந்ததும் அவனை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவங்களும் சரி சேஃப்டிக்காக தான் நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த கேஸ் அப்படியே முடிக்க, இப்போ அப்படியே கட் பண்ண இந்த லாங் டைம் டு கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ 1 இயர் கழிச்சு காட்டுறாங்கடா. இப்போது டீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். பட் செகண்ட் பேபியோட அவருக்கும் நம்ம ஜேகேக்கும் ஒரு அழகான ஒரு கேர்ள் பேபி ஒன்று பிறந்திருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஜியாங் ஐரா. இப்போது டீ பார்த்தா ஒரு சேரில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஐரா வந்து டீ கிட்ட வந்து அப்பா அப்பா தூக்கவே மாட்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு டீ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அதுக்கு டீ ஐரா நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அப்பா போயிட்டு வேலையில் இருக்கிறப்ப அப்பா கிட்ட தூக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டீ அழகாக அப்படியே லேப் மேலே அப்படி குழந்தைய தூக்கி இப்படி உட்கார வச்சுக்க லேப் மேலே. இப்போது குழந்தையும் உட்காந்துட்டு, அப்போது நான் ஜிமின் அங்கிள் கூட போய் விளையாட்டுமா, நோ அங்கெல்லாம் போகக்கூடாது, ஜிமின் அங்கிள் கூட ஈவினிங் விளையாடலாம், நீ இப்போ போயிட்டு ஷோக்கு கூட விளையாடு சரியா போ அப்படின்னு சொல்லிட்டு ஐரா அனுப்பிவிட. இப்போ ஐராவோ ஓகே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் சிக்ஸில் அழகாக க்யூட்டாக ஒரு கிஸை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறா. இப்போது ஆக்சுவலி என்னென்னா, இவங்களுக்கும் ஜிமின்க்கும் ஜேஹப்க்கும் ஒய்யனுக்கும் 2 கப்பிள்ஸ்க்கும் இப்போ ஒரே டைம் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஜிமின்க்கு மேரேஜ் வந்து கொஞ்சம் லேட்டாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா. பட் ஜிமின் ஆல்ரெடி 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். ஸோ அதை டிலே பண்ண முடியாது. இப்போது சரி பரவாயில்ல, ஜேக்கப்க்கும் ஒய்யனுக்கும் 2 பேருக்கும் லேட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்க ஆல்ரெடி பேபி வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பிள்ஸ்க்கும் ஒரே டைமில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது அங்கே நடக்கிற எல்லா வேலையுமே வந்து நம்ம ஜேகே தான் வந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு வச்சு செஞ்சிட்ருப்பாரு. இப்போது அவங்க வந்து நம்ம ஜேஹோப்பும் ஒய்யனும் வந்து குழந்தை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவன் பேர் தான் வந்து சோஹு. அவங்க கூட தான் வந்து இப்போ நம்ம ஐரா விளையாட விட்டுட்டு இப்போ மற்றவங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க, பட் ஜேகே தான் அங்கே நின்று மெயினாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ அங்கே மேரேஜும் ஸ்டார்ட் ஆகுதுடா. இப்போ 2 கப்புள்ஸும் சேர்ந்து ஒரே டைமில் ரிங்கெல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஒரு அழகான லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல டியர்ஸ் அப்படியே ஃபால் அவுட் ஆகுது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமேட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் கப்புள்ஸும் அழுறாங்க. டேவுக்கும் கீழே வந்து அழுக வந்துடுது. ஏன்னா இதுக்கு இடையில இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியும். ஸோ அப்படி இதுவாக இப்போ அங்கே அப்படியே எல்லா மேரேஜ் அப்படியே முடிய இப்போ ஒரு க்யூட் அவங்க நினச்ச மாதிரி ஒரு லைஃப் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. அதை நினச்சி அப்படியே ஜாலியாக அப்படி எல்லோரும் அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஓகே, லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதனால பரவாயில்ல, நான் எப்படியும் முடிச்சுட்டேன். ஓகேடா, இந்த சீரீஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். நியூ வியூவர்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் சொல்லுங்கடா. அப்போ தான் வந்து எனக்கு அடுத்த ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் சீரீஸ் போடலாமா போட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக போடுவேன். அப்படி போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக முன்னாடி ஒரு ட்ரைலர் போட்டு தான் போடுவேன். அந்த ட்ரைலருக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. இது எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகே, பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.